Hello students, welcome to AIM Meditech. நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து வெயிட்டட் கோட் நான் வெயிட்டட் கோட் பார்த்தோம்ல. அதுல இருந்து இப்போ வந்து கன்வர்ஷன் பார்க்க போறோம். இப்போ கன்வர்ஷன் என்னது? ஒரு கோட்ல இருந்து இன்னொரு கோட் கன்வெர்ட் பண்றது தான். இப்போ பைனரி கோடர் வேல்யூல இருந்து டெசிமல் கோடர் வேல்யூக்கு மாத்தணும். அடுத்து ஆக்டல் கோட்ல இருந்து பைனரி மாத்தணும், பைனரில இருந்து ஆக்டல். இந்த மாதிரி ஒரு கோட்ல இருந்து இன்னொன்று மாத்துறது தான் வந்து கன்வர்ஷன் அப்படின்னா. ஓகேவா? இப்போ கன்வர்ஷன் எதுக்கு நம்ம படிக்கணும், இது எங்க யூஸ் ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ பைனரிக்கு வந்து ஒரு வெயிட் இருக்குல்ல, இப்போ 2 power 0 2 power 1 இந்த மாதிரி ஒரு வெயிட் இருக்குல்ல, அப்ப என்ன ஆகும், அதோட சைஸ் இருக்குல்ல, அந்த சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகேவா? பைனரின்னு பார்க்கும்போது சைஸ் ரெடியூஸ் ஆகும், ஆக்டல் ஹெக்ஸாடெசிமல் பார்க்கும்போது சைஸ் அதிகமா இருக்கும். ஓகேவா? இப்போ எப்படி சொல்றதுன்னா, இப்போ கேபி கிலோபைட்டு, கேபி பைட்டு இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் இதை பொறுத்து தான் மாறும். ஓகேவா? இப்போ பைனரினா வந்து பைட்ல வரும். ஓகேவா? ஆக்டல் ஹெக்ஸாடெசிமல் இந்த மாதிரிலாம் வந்து கேபி எம்பி அந்த மாதிரி கொஞ்சம் ஹையர் ஆகிட்டே போகும். ஓகேவா? பைட்ல இருக்கும்போது கொஞ்சம் மினிமல் சைஸ் இருக்கும். மினிமல் சைஸ் இருக்கும்போது ஹேண்டில் பண்ண ஈஸியா இருக்கும் அண்ட் காஸ்ட்டும் ரெடியூஸ் ஆகும். ஓகேவா? இதுக்கு தான் வந்து கன்வர்ஷன் ப்ராசஸ் வந்து பண்றோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டெசிமல் கன்வர்ஷன் பார்த்துக்கலாம், அப்புறம் பைனரி கன்வர்ஷன் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ டெசிமல் கன்வர்ஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், பைனரி வேல்யூ, ஆக்டல் வேல்யூ, ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ, இந்த மூணு வேல்யூ இருக்குல்ல, இந்த மூணு வேல்யூவுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா டெசிமலை கன்வெர்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பைனரி வேல்யூ ஒன்று வச்சு டெசிமலை கன்வெர்ட் பண்ணலாம், அப்புறம் ஆக்டலை வச்சு டெசிமலை கன்வெர்ட் பண்ணலாம், ஹெக்ஸாடெசிமலை வச்சு டெசிமலை கன்வெர்ட் பண்ணலாம், அப்புறமா டெசிமல் வேல்யூ வச்சு இந்த ஒரு இதுவும் கன்வெர்ட் பண்ணலாம், டெசிமல் வேல்யூ வச்சு பைனரி கன்வெர்ட் பண்ணலாம், டெசிமல் வச்சு ஆக்டல் அண்ட் நெக்ஸ்ட் ஹெக்ஸாடெசிமல். ஓகேவா? இந்த டெசிமல் ப்ராசஸ் முடிஞ்சிச்சா, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பைனரி வந்து அதே மாதிரி தான், இந்த டெசிமல் மாதிரி தான். இப்போ டெசிமலோட வேல்யூ வச்சு பைனரி கன்வெர்ட் பண்ணணும், இது ஒரு ப்ராசஸ், அது முடிஞ்சிச்சா. நெக்ஸ்ட் ஆக்டல் வந்து பைனரி கன்வெர்ட் பண்ணணும், ஹெக்ஸாடெசிமல் வந்து பைனரி கன்வெர்ட் பண்ணணும். அடுத்து வந்து அப்படியே ஆர்த்தடாக்ஸ், பைனரி வந்து டெசிமலை கன்வெர்ட் பண்ணணும், பைனரி வந்து ஆக்டல் கன்வெர்ட் பண்ணணும் அண்ட் ஹெக்ஸாடெசிமல். இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பா பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டெசிமல் டு பைனரி ஃபர்ஸ்ட் கன்வர்ஷனா பார்த்துக்கலாம். இப்போ டெசிமல் வேல்யூனா என்ன எடுத்துக்கலாம், 7392. ஓகேவா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். ஓகேவா? இப்போ டெசிமல் வேல்யூ இருக்கு, இதோட பைனரி வேல்யூ என்னது, டெசிமல் வேல்யூல பேஸ் வந்து 10 இருக்கும், பைனரி வேல்யூல பேஸ் வந்து 2 இருக்கும். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த வேல்யூவை இந்த இடத்துல எப்படி பைனரி வேல்யூல, அதாவது 0 and 1 மட்டும் வச்சு அந்த வேல்யூ வரும் அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா? இப்போ அது எப்படி பண்றதுன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் எழுதிக்கோமா, இதை வந்து 2 ஆல டிவைட் பண்ணுங்க. இப்போ நமக்கு வந்து பைனரி தான் கண்டுபிடிக்கணும், பைனரியோட பேஸ் என்னது 2, அப்போ 2 ஆல தான் டிவைட் பண்ணணும். ஓகேவா? இப்போ டெசிமல்ல இருந்து பைனரி கன்வெர்ட் பண்ணும்போது 2 ஆல டிவைட் பண்ணணும். ஓகேவா? டெசிமல்ல இருந்து ஹெக்ஸாடெசிமல் 16 வரைக்கும். ஓகேவா? பேஸ் ஹெக்ஸாடெசிமல் கன்வெர்ட் பண்ணா இந்த இடத்துல 16 போடணும். ஓகேவா? நம்ம இங்க என்ன கன்வெர்ட் பண்ண போறோமோ அதோட பேஸ் எடுத்து இந்த வேல்யூவை டிவைட் பண்ணணும். டெசிமல்ல இருந்து அனதர் கோட் கன்வெர்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து பைனரி தான் கண்டுபிடிக்கிறோம், சோ இங்க பைனரியே போட்டுக்கலாம். இப்போ இத வந்து 7392 டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும், 3696 வரும். ஓகேவா? 7392 2 ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 3696 வரும். ஓகேவா? இது வந்து போர்ஷன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ஒரு ரிமைண்டர் எழுதணும். ஓகேவா? இப்போ இதோட ரிமைண்டர் என்ன வரும், இங்க 0 தான் வரும். ஓகேவா? ஏன் 0 வருது அப்படின்னா, இது வந்து நீங்க டிவைட் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஒரு ஸ்டெப்பா நார்மல் டிவிஷன், மேனுவல் டிவிஷன் வந்து போட்டு பாருங்க. டிவிஷன் போடும்போது ஃபைனல் ரிமைண்டர் வேல்யூ வந்து 0ன்னு தான் வரும். ஏன்னா இங்க ஒரு ஈவன் நம்பர் இருக்கு, அதனால இங்க 2ன்ற நம்பர் இருக்கு, அதுவும் ஈவன் நம்பர். அப்போ கண்டிப்பா அவுட்புட் 0 தான் வரும். இங்க ஆட் நம்பர் வந்தா மட்டும்தான் அவுட்புட் 1ன்னு வரும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த அவுட்புட் கிடைச்சதுல, இந்த அவுட்புட்டை மறுபடியும் இங்க எடுத்துட்டு வாங்க, 3696 மறுபடியும் டிவைடட் பை 2. ஓகேவா? இப்போ இதை டிவைட் பண்ணும்போது என்ன வரும், இங்க கோஷன்ட் 1848. ஓகேவா? 3696 டிவைட் 2 ஆல் டிவைட் பண்ணும்போது 1848 வரும். இப்போ ரிமைண்டர் என்னது, ஈவன் நம்பர் இருக்கு, சோ இங்க அவுட்புட் 0 தான் வரும். ஓகே, இப்போ மறுபடியும் இந்த நம்பர் எடுத்துட்டு வாங்க, 1848 டிவைடட் பை 2, மறுபடியும் டிவைடட் பை 2. இப்போ இதோட கோஷன்ட் என்னது, 924. ஓகேவா? 1848 டிவைடட் பை 2 போட்டோம் அப்படின்னா 924 வரும். இப்போ இதோட ரிமைண்டர் என்னது, ஆப்வியஸா 0 தான், ஏன்னா இங்க ஈவன் நம்பர் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த 924 எடுத்துருவாங்க. இப்போ இத டிவைட் பண்ணா இங்க கோஷன்ட் என்ன வரும், 462 வரும். ஓகேவா? இப்போ இதோட ரிமைண்டர் என்னது, இதுவும் 0 தான், ஏன்னா இங்க ஈவன் நம்பர் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த நம்பர் எடுத்துருவாங்க,
டிவைடட் பை 2 போனோம் அப்படின்னா இங்க என்ன வரும் 231 வருது. ஓகேவா? இதை டிவைட் பண்ணும்போது 231 வருது. அப்போ இங்க வந்து இங்க ஈவன் நம்பர் இருக்கு. ஸோ அவுட்புட் இங்க ரிமைண்டர் வந்து 0 தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஓகே இப்போ இந்த நம்பர் எடுத்துக்கோங்க 231 டிவைடட் பை 2 போடுங்க. இதுக்கு என்ன அவுட்புட் வரும் 115. ஓகேவா? 115ங்கற குவாஷன்ட் வேல்யூ வரும். ஓகேவா? இப்போ இங்க வந்து ஆட் நம்பர் இருக்கு. சோ அவுட்புட் ஆப்வியஸா 1 தான் வரும். ஓகேவா? இப்போ இந்த நம்பர் எடுத்துக்கலாம் 115 டிவைடட் பை 2 போடிங்க அப்படினா என்ன வரும் 57. ஓகேவா? இந்த அவுட்புட் என்னது ஆப்வியஸா 1 தான் வரும். ஏன்னா இங்க ஆட் நம்பர் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த நம்பர் எடுத்துக்கலாம் 57 டிவைடட் பை 2. இத டிவைட் பண்ணும்போது என்ன வரும் 28. ஓகேவா? இந்த அவுட்புட் என்னது 1 தான் வரும். ஏன்னா இங்க ஆட் நம்பர். சோ அப்ப இந்த நம்பர் மறுபடியும் எடுத்துக்கோங்க 28 divided by 2. இங்க என்னது 14. இங்க அவுட்புட் என்னது அவுட்புட் 0 ரிமைண்டர். இப்போ 14 மறுபடியும் எடுத்துக்கோங்க 14 divided by 2. இங்க வந்து 7 அவுட்புட் 0 ரிமைண்டர் 0. இப்போ 7 டிவைட் பண்ணீங்க அப்படினா இங்க 3 வரும் அவுட்புட் 1 வரும். அப்போ இங்க 3 மறுபடியும் போட்டீங்கன்னா divided by 2. இங்க வந்து என்ன வரும் 1 வரும் அவுட்புட் இங்கேயும் 1 தான் வரும். ஓகேவா? அடுத்து இந்த 1 ஆவது டிவைட் பண்ணுங்க 1 divided by 2 என்னது இங்க குவாஷன்ட்ல 0 வரும் அவுட்புட்ல அதாவது ரிமைண்டர்ல வந்து 1 வரும். ஓகேவா? இப்போ இதான் ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு இங்க எண்டிங். ஓகேவா? இதான் வந்து டெசிமல் வேல்யூ. இதை எப்படி நம்ம ஆர்டரா எழுதணும் அப்படின்னா இப்போ டாப்ல இருந்து தான் நம்ம கிடைச்ச ஆன்சர். பட் எழுதும்போது பாட்டம்ல இருந்து போனோம். ஓகேவா? இப்போ இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க எண்ட் பண்ணணும். ஓகேவா? இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணா 111 0 மறுபடியும் 111 அப்புறம் எல்லாமே 0 1 2 3 4 5 50 1 2 3 4 5 0. ஓகேவா? இதுதான் வந்து இந்த நம்பரோட 7392 ஓட டெசிமல் வேல்யூவோட பைனரி வேல்யூ. ஓகேவா? ஓகே இப்போ இப்படிதான் வந்து டெசிமல்ல இருந்து பைனரி கன்வர்ஷன் இருக்கு. ஓகேவா? அடுத்து வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம அடுத்த ஒரு சில கன்வர்ஷன்ஸ் எல்லாம் எல்லா கன்வர்ஷன்ஸுமே பார்க்கலாம். Thank you students. If any doubts, comment below. Definitely I will reply. Please subscribe my channel. Thank you.